திரியை ஏற்ற மூன்றாம் திரியை அவரே தினம் என்று வரும்பொழுது வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி தான் அதற்கான தினம் என்று சொல்லப்படுது. சில நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து அங்கே கௌரவப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எந்த இடத்துல கலந்துக்கிட்டாலும் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற திருவண்ணாமலை தொகுதியில் கலந்துக்கிறது ஈடாக என்ற வகையில் தான் பெண்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைத்திட வேண்டும் எண்ணக்கூடியதான் தந்தை பெரியாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் முத்தமிழர் கலைஞராக இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய ஒரே உருவாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் இந்த அரசாங்கம் என்பது திராவிட மாடல்னா சொல்றீங்க, திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு கேட்கறோம்னா நான் சொல்றது எல்லாம் இன்றைக்கு பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை பெறுறாங்க பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் வைத்தறிச்சல் பண்றீங்க பார்த்தீங்களா, இதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அப்படின்னு முதலமைச்சர் பெண்களுக்கான திட்டங்களாக இந்த அரசு என்பதே மகளிருக்கான ஒரு அரசு என்கின்ற அந்த ஒரு நிலையை நான் நினைக்கிறேன். ஏன் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் தருகிறது, ஏன் பெண்கள் திட்டத்தில் அதிக முதலீடு செய்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேள்வி வைக்கிறது மட்டுமல்ல, நாம் என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கணும் அதே திட்டத்தை அவங்களும் அவங்களுடைய மாநிலத்தில் நீங்கள் செயல்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய அரசாங்கத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ்நாட்டுடைய கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்காத மலமலன்னு படிச்சுட்டு சந்திரமண்டலத்து வரைக்கும் நீ போகணும்னு அவர் ஆசைப்பட்டார் பார்த்தீங்களா, அதை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது இதுதான் நமக்கான திராவிட மாடலுக்கான பாதையை அமைத்து தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு நம்ம எடுத்து சொல்லுவோம். ஆக வருகை தந்திருக்கிற நாம் நமக்கான உறுதிமொழி என்பது வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வயசு வந்துருச்சுன்னா தயவுசெய்து வீட்டிலே வச்சு பொத்தி வச்சுக்காம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக உங்களுடைய பாரத்தை பாதி அவர் இன்னைக்கு சுமக்கிறார் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க எப்படியாச்சும் படிச்சுட்டா போதியா அது சொந்த காலம் நிற்கும், கட்டின கணவனே கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதியா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அரசாங்கமாக 1 மணி நேரம் நடக்கக்கூடிய 2 மாசத்துல திராவிட மாடல் 2.0 அரசாங்கம் இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ செய்வதற்கு நாங்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் இந்த நேரத்தில் இங்கே விருது பெற வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுவது